காத்து கொண்டு வந்திருக்கிறார். 12 மாசமாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை நம்மை தாங்கி வந்திருக்கிறது, சுமந்து வந்திருக்கிறது, சுமந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரத்தை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிடைக்கப்பட்ட ஜீவ நாட்கள் கற்றுக் கொடுத்த மகத்தான வரப்பிரசாதம், அவருடைய மகத்துவமுள்ள வல்லமைகள் நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் தாமே எல்லாரும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி யாராவது ஜெபம் பண்ணுங்க. பகல பேஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கூட இருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, வல்லமையா இருக்க போறீங்க. கர்த்தரே செய்ய போறார். ஜெயம் கிடைக்க போகிறது, ஜெயம் உண்டாக போகுது. கர்த்தர் செய்ய போறார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம், சத்தியமா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். கர்த்தர் கிரியை செய்வோம். கர்த்தர் கிரியை செய்வோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். பிரசனம் வல்லம் இறங்கிட்டே இருக்கு. பிரசனம் 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 இறங்கிட்டே இருக்கு. வல்லம் இறங்கிட்டே இருக்கு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும். 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 கர்த்தர் கிரியை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. பிரசனம் இறங்கி வருகிறது. பிரசனம் இறங்கி வருகிறது. ஈர்மைப்படுகிறார். பலமுள்ள கற்று, மாறாத கற்று, பரிசுத்தமுள்ள கற்று இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. பிரசனம் இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் உயிருள்ளவர். கர்த்தர் பேசுகிறவர். கர்த்தர் சுமக்கிறவர். கர்த்தர் தாங்குகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். எல்லா ஸ்தோத்திரம் எங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய காலம் இறங்கி வருகிறது. நம்ம கையை கட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கர்த்தரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கிச்சே இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் இறங்கி வருகிறார். ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், பலப்படுத்துகிறவர், நமக்கு கடந்து வந்திருக்கிறார். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, பரிசுத்தருக்கு மகிமை. கர்த்த உடைக்கிறார். மலையின் வெளியே புறப்படுகிறது. மலையின் வெளியே புறப்படுகிறது. தேவ வல்லமை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒரு தலைவர் இறங்கிட்டு இருக்கு. கைத்தட்டி அபிஷேகத்தோடு, கைத்தட்டி அபிஷேகம். கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். வல்லமை இறங்கி செய்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி செய்கிறது. சபையோடு இறங்கி செய்கிறது. ஒவ்வொரு பிள்ளை இறங்கி செய்கிறது. சரித்திர இறங்குது, நிறமலை இறங்குது, ஆற்றில் இறங்குது, நம்சில் இறங்குது, கிட்னியில் இறங்குது. கர்த்தர் சுகமாக்கி செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சோத்திரமும் பண்ணலாம்.
கர்த்தரை துதிக்க 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண 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 மகிமை இறங்கி சேர்க்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி சேருங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்கி சேர்க்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி சேர்க்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்க்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி சேர்க்கிறது. எல்லாம் கைப்பற்றி ஒரு ஆலயம் சொல்லுமா? கர்த்தர் நேசித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர். கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை நிரப்பி சேர்க்கிறது. கர்த்தரை உடைக்கிற வல்லமை, சோமுடைக்கிற வல்லமை, everybody தேவன் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லா சோதனைகளுக்கு தேவனுக்கு ஆண்டவரே இந்த கலப்பத்திற்கு தேவனே கிருபை இல்லாமல் வாழ முடியாது. வல்லமையால் வாழ முடியாது. தேவ அபிஷேகத்தால் வாழ முடியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி சேர்க்கிறது. ஆண்டவரே அபிஷேகம் இறங்கச் செய்யும். 3ஆம் வார்த்தை நான் சொல்கிறேன். டிசம்பர் மாதம் இந்த 3ஆம் சண்டைக்காக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவதாக. எல்லா தடை உடைந்து கர்த்தரை கொண்டு வரங்க சுவாமி. இடம் நிரம்பி வழிவதாக, இடம் நிரம்பி வழிவதாக, இடம் நிரம்பி வழிவதாகவும் கர்த்தர் கிரியை செய்யப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையிட்ட அபிஷேகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர் சேற்றைக்கு அடைக்கலம் கொண்டவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றைக்கு அடைக்கலம் கொண்டவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் சங்கீத பகுதியை வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேம்படுவதாக. சங்கீதம் 119 1 முதல் 10 சத்தமா கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா.
நல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு 5 நிமிடங்கள் நம்ம தியானித்து உட்காரலாம். 5 நிமிடங்கள் கீழே உட்கார சொல்லலை, தியானித்த பிறகு உட்காரலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்ட அந்த சங்கீத பகுதியிலே 119 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119 6ஆம் வசனத்தை. உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்டப்பட்டு போவது இல்லை. இல்லை சொல்லுமா? அல்லேலூயா. யார் வெட்டப்பட்டு போக மாட்டாங்கன்னா கற்பனைகளை கண்ணோக்கும் பொழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பைபிளை தான் கண்ணோக்கணுமா? பைபிள் தான் கண்ணோக்கணும். இயேசு நாமத்தில் நம்மளை வாழ வைக்கிறது பைபிள் தான், நம்மளை போஷிக்கிறது பைபிள் தான், வழிகாட்டுவது பைபிள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடிப்பது பைபிள் தான், ஞானத்தை கொடுப்பது பைபிள் தான், எல்லாம் பைபிள் தான். வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய கற்பனையை கண்ணோக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை எத்தனை சோதனைகள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள ஒரே வழி வார்த்தைகளை கவனித்து பார்க்கணும். வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு சாட்சிகளை வாழ முடியும். கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரங்களை விளங்க முடியும். வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வாசி? ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க என்ன வழி ஆண்டவரே? என்ன செய்யணும் ஆண்டவரே? கற்பனை கர்த்தருடைய வார்த்தையை கண்ணோக்கி பார்க்கணும். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை நிச்சயமா நீங்க கேட்கும் பொழுது ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. சொல்லுங்க, உலகத்துல சிறந்த தேவனுடைய கற்பனை மட்டுமே. கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த கற்பனையால கை கொள்ற வாழ்க்கை இனிமே தொய்ந்து போக மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தாவி சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்முடைய கற்பனையை கண்ணோக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை நிந்த வந்தாலும் என்ன திரும்ப சொல்லணும்? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்? நான் வசனத்தை கண்ணோக்கி பார்க்கிறேன், வசனத்தை பார்க்கிறேன். ஐ சீ தி பைபிள், வேதத்தை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். பைபிளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன கஷ்டம் வந்தாலும் பைபிளை பார்க்கிறேன் ஆண்டவரே, கற்பனையை பார்க்கிறேன், வசனத்தை பார்க்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறேன். அப்படி நான் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வராது, நெருக்கங்கள் வராது, போராட்டம் வராது. கர்த்தர் நிச்சயமா பலப்படுத்தி நிற்க வைக்கும்படிக்கு வல்லவராக இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோம். கர்த்தர் நாமத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லமை இறங்கி வந்திருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இறங்கி வந்திருக்கிறது, தேவ வார்த்தை வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. நாம் வெட்டிப்பட்டு போகவே மாட்டோம். வசனத்தை கண்ணோக்கும் பொழுது, தேவ வார்த்தையை கண்ணோக்கும் பொழுது, அப்ப நீ கை கொள்ளவனாவோ இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அந்த வார்த்தை கேட்கறது மட்டுமில்லை, இந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது இன்னும் பலனுள்ள பாத்திரமா நீ மாற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கர்த்தர் பெரிய செய்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தையை கண்ணோக்கும் பொழுதுதான் நீ அசைந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. சில நமக்கு ஏன் தடுமாற்றம், ஏன் போராட்டம்? வார்த்தை கை கொள்ளாம இருக்கிறோம், வசனத்தை பார்க்காம இருக்கிறோம், வேத வார்த்தை கவனிக்காமல் இருக்கிறோம், வேதத்தை பின்பற்றாமல் இருக்கிறோம். மனுஷன் ஒரு பெரிய போராட்டம் உண்டாகிறது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அல்லேலூயா, ஒரு பெரிய மனுஷன் சொல்ற உலகத்துல நீ சோதனை வரும்போதெல்லாம் பைபிள் திறந்து பார்ப்பேன், சோதனை மாறுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தின் மிகப்பெரிய வழிகாட்டி இந்த பைபிள் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய புஸ்தகம் இந்த பைபிள். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை புஸ்தகத்தை படிக்கிறோம், எத்தனை டிகிரி படிக்கிறோம், எத்தனை 1000 புஸ்தகம் படிச்சா உலகத்திலேயே உயர்ந்த புஸ்தகம் இந்த பைபிள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. எல்லா சிலபஸும் மாறும், எல்லா புஸ்தகங்களும் மாறும். 5 வருஷம் புஸ்தகம் மாறும், சிலபஸ் மாறும், கணக்கு மாறும், புரியல் மாறும், அறிவியல் மாறும், எல்லாமே மாறும். ஆனால் எந்த நாட்களிலும் உலகத்தில் இந்நாள் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. சிலபஸ் மாறாமல் இருக்கிறது, வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறது, அழிக்கப்படாமல் இருக்கிறது. உன்னதமான ஒரே ஒரு புஸ்தகம் தி பைபிள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உலகோட ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பைபிள் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாக, நீங்க அசைக்கப்படாமல் இருக்க, வெட்கப்படாமல் இருக்க உன்னதமான ஒரே வழி இந்த பைபிளை பின்பற்றணும், வார்த்தையை பின்பற்றணும், வசனத்தை பின்பற்றணும். அப்படி நீங்க செய்து பாருங்க. எந்த பின்
பின்வாங்கி போக மாட்டீங்க. என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பெரிய உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அசைந்து போவே மாட்டீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா நிற்பீங்க, உறுதியா நிற்பீங்க, வல்லமையா நிற்பீங்க, வழிபடாம நிற்பீங்க. தேவன் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஒன்னாசங்கத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருங்க பாக்கியவான்? வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அல்லேலூயா. யாருக்கு வசனம் வாசிக்கிறோம், வசனத்தை கைக்கொள்வது மட்டுமல்ல, நடக்கணும் இயேசு நாமத்தினாலே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு உன்னதமான பரிசு என்ன? 10 கற்பனைகள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன கற்பனைகள்? அதுல முதல் கற்பனை என்ன சொல்லுங்க? 10 கற்பனை. முதல் கற்பனை என்ன கற்பனை? எனக்கு பச்சதே இல்லை போல, அந்த பக்கம் போனதே இல்லை போல. 10 கற்பனை. முதல் கற்பனை என்ன கற்பனை? என்ன 10 கற்பனைக்கு மோசை கொடுத்தாரு ஆண்டவர். இதுல முதல் கற்பனை என்ன கற்பனை? என்ன யோசிக்கிறீங்க? இந்த 10 கற்பனை யாத்திராம் 20 இருக்கு. வீட்டில் வாசித்து பாருங்க. முதல் கற்பனை, என்னையன்றி வானத்திலும் பூமியிலும் வேறு தெய்வனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையன்றி. அப்ப ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, நான் தான் உன்னை உண்டாக்குறேன், நான் தான் உன்னை படைச்சேன், நான் தேவனா இருக்கிறேன், இனிமேல் தேவன் வேற இல்லை. தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தில் பூமிக்கு சொருபங்களை உண்டாக்க வேண்டாம். நோ ஐடியல் வர்ஷிப். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, இயேசு பொம்மைக்குள் இல்ல, நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, நமக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறாரு, நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரு, நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, நம்மளோட இடைப்படுறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கையும் 10 முதல் கற்பனை என்ன கற்பனை? என்னைன்னு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தை பூமியிலே தேவனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், சொர்க்கத்தை வணங்க வேண்டாம், சிலையை வணங்க வேண்டாம் என்று முதல் கற்பனையே சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. 10 கற்பனை எல்லாம் படிக்கிறீங்க இயேசுவின் நாமத்திலே. அதை கர்த்தர் சொன்னார். இப்போ அல்லேலூயா. சிலுவை வந்த பிற்பாடு கற்பனை உள்ள வந்துச்சு நமக்கு. அப்போ நிச்சயமாவே நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்க உன்னதமான மிகப்பெரிய வழி வார்த்தைகளை கண்ணோக்கணும், வசனத்தை கண்ணோக்கணும், பைபிளை கண்ணோக்கி பார்க்கணும், அதை படிச்சு பார்க்கணும், தியானம் பண்ணி பார்க்கணும், கை கொண்டு பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் என்றைக்குமே பின்வாங்கி போக மாட்டீங்க. தேவனுக்காக வாழ்ந்து காட்டுவீங்க, தேவனுக்காக ஓடுவீங்க, தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க, வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவார். நம்புற மாத்திரம் கரங்களை உற்சாகமா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.